ஒரு அடர்ந்த காட்டு வழியாக விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்து கொண்டு சென்றான். வேதாளம் சொன்னது, ஏ விக்ரமாதித்தா, நான் ஒரு விடுகதை சொல்லுகின்றேன், ஒரு கரை சொல்லுகின்றேன், அதற்கு நீ விடையளிக்க வேண்டும். அப்படி விடையளிக்காவிட்டால் உன் தலை சுக்குநூறாக விடுந்துவிடும், சொல்லவா என்று கேட்டது அந்த வேதாளம். விக்ரமாதித்தன் சொல்லும், அதன் பதிலளிக்கிறேன் என்று எத்தமித்தான். அப்போது அந்த வேதாளம் சொன்னது, ஒரு ஊரில் ஒரு தந்தை, அவனுக்கு 2 மகன்கள் இருந்தன. இறக்கும் தருவாயில் தன் மகனுக்கு ஒரு கடைசியில் ஒரு உயில் ஒன்று எழுதினான் தகப்பன். 2 பிள்ளையும் அவர்களுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு ஊரின் எல்லை வரைக்கும் மெதுவாக ஓட்டிச் செல்லவும், எந்த குதிரை மெதுவாக போய் பின்னால் தொடுகிறதோ அவருக்குத்தான் இந்த வீடு, நிலபுலன்கள் அனைத்தையும் எழுதி வைப்பேன் என்று சொன்னான் தந்தை. அந்த உயில் அப்படிதான் எழுதியிருந்தது. சரி, இருவரும் போட்டிக்கு ஆயத்தமானார்கள். 2 பிள்ளையும் மெதுவாக ஓட்டினார். ஒருவன் முன்னாக போன, பின்னாடி. இப்படி நாட்கள் கடந்தன. பசி பட்டினியால் வாடினார். அங்கே ஒரு வழிப்போக்கன் வந்தான். என்ன செய்கிறீர்கள் இருவர்? நாங்கள் யார் மெதுவாக செல்கிறாரோ அவருக்கு எங்களுடைய தந்தையாருடைய சொத்து பத்துக்கள், நிலமலங்கள் வந்து சேரும் என்று உயில் எதிர்க்கிறார். இருவரும் காதில் வழிப்போக்கன் சொன்னான். சுதாரித்து கொண்ட இருவரும் குதிரையை ஓட்டிச் சென்றனர். எல்லையை அடைந்தனர். பின் வந்தவன் ஜெயித்தான். நிலபலங்கள் கொடுக்கப்பட்டது. ஏ விக்ரமாதித்தா, இப்போது சொல்லும், அந்த வழிப்போக்கன் என்ன சொல்லினான் இந்த இருவருக்கும் என்று சொல்லுகின்ற போது இந்த விக்ரமாதித்தன் சிரித்து கொண்டே, ஏ வேதாளமே, என்ன சொன்னான் என்றால், 2 குதிரைகளும் மாற்றி ஓட்டுங்கள். உங்கள் குதிரையை வேறு மற்றவர் குதிரையை நீங்கள் அடுத்தவர் குதிரையை வேகமாக ஓட்டினால் பின்னால் வருகின்ற குதிரை உங்கள் குதிரையாக இருக்கும், நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்றார். அதில் பின்னால் வந்தவர் தான் ஜெயித்தார் என்று சொன்னது அந்த வேதாளத்துக்கு விக்ரமாதித்தன் சொன்னான், சரி சரி, சபாஷ் சபாஷ், சரியாக சொன்னாய் என்று விக்ரமாதித்தன் தோளிலிருந்து வேதாளம் முருங்கை மரம் நோக்கி தாவியது. வேதாளத்தை தொடர்ந்தான் விக்ரமாதித்தன். நானும் கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.